பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் இந்த தொலைக்காட்சி வாயிலாய் சந்திப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிற இன்னும் ஒரு தருணத்திற்காய் ஸ்தோத்திரம். அநேகர் கேட்பீங்க, எப்பனாலும் இதை சொல்றீங்களே. ஆமாங்க, ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை வேண்டும். ஏன்னா நேற்று இருந்தவங்க இன்றைக்கு இல்லை, இன்று இருந்தவங்க நாளை எப்படின்னு தெரியாது. ஏன்னா மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கொப்பாய் இருக்கிறது. புகையை போல கொஞ்ச நேரம் பின் தோன்றி பின் தோன்றாமல் போகிறதா மனித வாழ்க்கை. ஒரு பூ எப்படி காலையில் மலர்ந்து அழகா பார்க்கறதுக்கு இருக்கோ, மாலையில் வாடி போனால் அது எங்கே இருக்குமோ அதை போலதான் மனித வாழ்க்கை. இட் சீம்ஸ் டு பி an echo of human sufferings. மனித வாழ்க்கையின் துன்ப துக்கங்களை பிரதிபலிக்கிற ஒரு காரியங்கள் அநேகம் இந்த பூமியில் இருக்கிறது. ஆகையினால்தான் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு மணித்துளியும் ஆண்டவர் நம்மை கிருபையாய் காக்கிறார். அதனால்தான் இன்னும் ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே உங்களோடு நான் ஒரு காரியத்தை பேசப் போகிறேன். நேற்று இரவு ஒருவர் எனக்கு ஃபோன் செய்து, ஐயா, எங்கள் குடும்பத்தில் சந்தேகம் என்கிற ஒரு பெரிய பிசாசு நுழைஞ்சிருச்சு. எங்கள் குடும்பம் இன்றைக்கு இருவரும் பிரிந்திருக்கிறோம். இந்த சந்தேகத்தை மாற்றுவதற்கு வேதத்தில் ஆலோசனை உண்டா என்று கேட்டார். நான் சொன்னேன், நிச்சயமாக உண்டு. அப்போ கொஞ்சம் சொல்லுங்க ஐயா, ஏன்னா சந்தேகத்தினால எங்களுக்கு டிவோர்ஸ் வரைக்கும் வந்துடக்கூடாது. அதற்கு முன்னாடி வேதத்தின் ரகசியத்தை கொஞ்சம் சொல்லுங்க. அந்த சந்தேகம் என்பது என்ன, ஏன் வருகிறது, யாருக்கு வருகிறது, இதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்க என்னார். எப்போ? ராத்திரி 11:45. இப்போ அவர் சொன்னதுக்காக அவருடைய ஊர் பேர், அட்ரஸு, ஃபோன் நம்பர் எல்லாம் என்னிடத்தில் உண்டு. ஆனால் அப்படி சொல்ல மாட்டேன். அவர் சொன்னார், நான் தற்கொலை வரைக்கும் போயிட்டேன் யான்னார். நான் சொன்னேன், தயவு செய்து 2 நாள் பொறுங்க. தற்கொலை ஒரு நாள் தேவன் அனுமதிக்கிற காரியம் இல்லை. சந்தேகம்ங்கிறது ஒரு புற்றுநோய் மாதிரி, அதை அழித்து விடும். ஆகையினால் அந்த சந்தேகத்தை விட்டுருங்க. விட்டுட்டா ஒருமனப்பாட்டின் ஆவி வந்துடும். நாளைக்கு உங்களுக்கு இதை குறித்து நான் தொலைக்காட்சியில் சொல்கிறேன். அது கண்டிப்பாக தொலைக்காட்சிக்கு வரும். வரும்போது அதை கேளுங்க, நம்பிக்கையோடு காத்துருங்க. உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு பெரியோர்களே, என் அன்பு தாய்மார்களே, என் அன்பு தம்பி தங்கைகளே, beloved my sister, younger and elder, not only that the older are than rather than the younger, will you please take to my Bible and read it the particular passage. உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து எடுத்து திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 38வது வசனத்துக்கு உங்களுடைய வேதத்தை எல்லாரும் திருப்பி வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுமா? கல்வாரி மாமலை மேல் கை கால்கள் அணிகளால் கடவப்பட்டவராய் கத்து தொல்க கல்தே கல்வாரி மாமலை மேல் கை கால்கள் அணிகள் வேண்டாங்க கடவ பட்டவராய் கத்து தொல்க கல்தே. ஊரோசில் வேதனையும்
சீரேசில் முள்முடியோ தூரோசில் வேதனையோ சீரேசில் முள்முடியோ ஊரோதி சில்லுவதோ ஊரோக்கு தெல்வனதே கல்வாரி மாமலை மேல் கை கால்கள் அடிகள கடவர் பட்டவராய் கத்து தொல்க கல்வே அல்ஜாதியல் மகனே தல்ஜம் உன் பாவமதா லெல்ஜம் கலல்காதே தல்ஜம் அலை உலகே எனக்கே நீ பாடு உனக்காக தானே எனக்கே நீ பாடு உனக்காக தானே ஈனே கோலம் அடைந்தே உன்னை தட்டி பிறந்தார் கல்வாரி மாமலை மேல் கை கால்கள் அணிகள கடவர் பட்டவராய் கத்து தொங்க கல்வே கர்த்தரின் சத்தமதே சத்தியம் என்று நம்பி பக்தியுடன் எழும்பி மோத்தம் செய்வேனவரே எல் பாவம் நீக்கியதே எல் கேடு ஓடியதே எல் பாவம் நீக்கியதே எல் கேடு ஓடியதே சந்தேகம் மாறியதே சந்தோஷம் பொங்கியதே கல்வாரி மாமலை மேல் கை கால்கள் அணிகள கடவர் பட்டவராய் கர்த்தர் தொங்க கல்வே கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? எல்லாம் எடுத்திருப்பீங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, அவர்ங்கிறது யாரை சொல்லுது? இயேசு. யாரை பார்த்து? சீஷர்களை பார்த்து. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? எனக்கு அன்பானவர்களே, இயேசு இன்றைக்கு கேட்கிற உங்க சந்தேகம் ஏப்பா உங்க இருதயத்தில் வருது? நீங்க ஏன் கலங்குறீங்க? ஏன்னா உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறேனே. சந்தேகப்படாம விசுவாசிங்க. மலையை பார்த்து நீங்க பேசலாம் கூட, அது அப்படியே நடக்கும்னு சொல்லியிருக்கிறேன். ஏப்பா உங்களுக்குள்ள சந்தேகம் வருது? ஏன்னா 2 பேர் பேசிக்கிட்டு வராங்க. இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவரை குறித்து நடந்த காரியத்தெல்லாம் பேசிக்கிட்டு வராங்க.
நாங்கள் அவரை தான் நம்பி இருந்தோம், இப்போ மறித்து என்னாச்சு 3 நாள் ஆச்சுன்னு பேசிட்டு எங்கே வராங்க, எம்மா என்கிற ஊருக்கு நடந்து போகிறாங்க. அப்படி போகும்போது அவங்களுக்குள்ள கூட ஒருத்தர் நடந்து வராரு. அவர் யாருன்னு அவங்க என்ன செய்யலை, அறியலை. அதனால தான் அவர் கேட்குறாரு, உங்கள் இருதயத்தில் ஏப்பா கலக்கம் வருது, ஏப்பா சந்தேகம் வருது? சந்தேகம் என்பது புற்றுநோயை விட கொடிய ஒரு நோய். அல்லேலூயா. இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள அது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அன்பு இருக்குமா, சமாதானம் இருக்குமா, சந்தோஷம் இருக்குமா? ஏன் இந்த தேகம் சந்தேகத்தினால நிரம்பிருச்சுன்னா நம்பிக்கை போயிடும், அன்பு போயிடும், சமாதானம் போயிடும், சந்தோஷம் போயிடும். தயவு செய்து ஒரு நாள் சந்தேகத்துக்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொடுத்துடாதீங்க. நியாயமான காரியத்தில் நீங்கள் சந்தேகப்படலாம், நான் சந்தேகப்படக்கூடாதுன்னு சொல்லலை. இன்னைக்கு ஒரு மாத்திரை வாங்குறீங்க, இது எக்ஸ்பைரி டேட் இருக்கா இல்லையா சந்தேகப்படலாம், உண்மைதானே? ஏன்னா அது என்ன செய்யணும், பார்க்கணும். இன்னைக்கு ஒரு டேப்லெட் வாங்குறீங்க அல்லது ஒரு திங்கிற பொருள் வாங்குறீங்க, முதல்ல பார்க்க வேண்டியது என்ன, எக்ஸ்பைரி டேட் எவ்வளோ நாள் இருக்கு. இதெல்லாம் அன்னைக்கு ஒருத்தர் கொண்டு போய் இது என்ன தேதியில் ஓட்டிருக்கு, என்ன தேதியில் ஓட்டிருக்கு அப்படின்னு ஒரு கடுதல் அவர் காமிச்சுக்கிட்டார். பேர் சொல்லக்கூடாது, உங்களுக்கு தெரியும். சொன்னா அவர் போய் ஒருத்தர் கேட்டுக்கிட்டார். அவர் சொன்னார், இல்லைங்க இன்னும் 3 மாதம் டைம் இருக்குன்னார். அப்போ பக்கத்தில் வந்து சொன்னார், ஏன் இவருக்கு என்ன சந்தேகம் அப்படின்னார். ஏன்னா ஒரு பொருளை வாங்கும்போது நியாயமான சந்தேகம், இது எப்போ உற்பத்தி செய்யப்பட்டது, இது உபயோகப்படுத்துவதற்கு கால அவகாசம் என்ன, இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். அதில் சந்தேகப்படலாம். ஆனால் குடும்பத்துக்குள்ள சந்தேகங்கிறது கணவன் மனைவிக்குள்ளேயோ பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளேயோ தேவன் தம்முடைய ஜனத்துக்குள்ளேயோ என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. ஏன்னா இந்த சந்தேகம் வந்துருச்சுன்னா நம்முடைய ஜீவன் எப்படி இருக்குமா? உபாகமம் 28:66 வாசிக்க கேட்போம். உபாகமம் 28:66 உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும். அவ்வளவுதான். சந்தேகம் வந்துருச்சுன்னா ஜீவனை என்ன செய்ய ஆரம்பிச்சிருது, ஊசல்னா என்னது, கடியாரம். இப்போ வந்து எலக்ட்ரானிக் கடியாரம் வந்துருச்சு. முந்தி காலத்தில் கீ கொடுக்குற கடியாரம் இருந்துச்சு. சாவி வச்சு 1 வாரம் கொடுக்கலாம், 3 நாள் கொடுக்கலாம், சிலது 1 மாதம் கொடுக்கறது கூட வந்துருச்சு. அந்த காலத்தில் ஏறி கர்ரு 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 கர்ருன்னு சுற்றுவாங்க. அந்த 2 கீ உண்டு, மணி அடிக்கிறதுக்கு ஒரு கீ உண்டு, ஓடுறதுக்கு ஒரு கீ உண்டு. இதை கொடுத்து கீழே ஒரு பெண்டுலம் இருக்கும். அந்த பெண்டுலம் டிக்கிடி 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 டிக்கிடி, அதுதான் ஓடுற கடையாளம், ஆடிக்கிட்டே இருக்கும். இதே போல உன் ஜீவன் என்ன செய்யுமா? திரும்ப வாசிங்க பிரதர். உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும். சந்தேகத்தில் ஊசலாடும். உன் ஜீவனை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் கொண்டிருப்பாய். அல்லேலூயா. சந்தேகம் வந்துருச்சுன்னா நம்பிக்கை போயிடும். சந்தேகம்ங்கிறது இன்னைக்கு அநேக பெரிய பெரிய மனிதர்களை கூட ஆட்டி படைக்கிறது. ஒரு சின்ன விளைங்கிறக்கா ஒரு உதாரணம் சொல்லுவேன். ஒரு குடும்பம் இருந்தார்கள். அந்த அம்மையார் ஆசிரியராய் பணியாற்றினார்கள். இவர் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட், இந்த BSNL தொலைபேசி நிறுவனத்தில் வேலை பார்த்தார். அவருடைய மனைவி she is a very good teacher, சின்ன பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற டீச்சர், ஆசிரியர். ஆனால் இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் காது கேட்காது. என்னது? கேட்காது. ஆகையினால இவங்க 2 பேரும் அனுசரித்து குடும்பம் நடத்தி 4 பிள்ளைகளை பெற்று விட்டார்கள். எத்தனை பிள்ளை? நல்ல கவனிங்க, 4 பிள்ளை பெற்றாச்சு. ஆனால் ஆரம்பத்திலேருந்து இவர் தான் கொண்டு ஸ்கூலில் விடுவார். திடீர்னு ஒரு நாள் போகும்போது காதில் என்னமோ இருக்குன்னாங்க, போய் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் காது என்ன செய்யலை, கொஞ்சம் கேட்காம இருந்துச்சு. மிஷின் வைப்பாங்க. அவசரத்துக்கு ஸ்கூலுக்கு போனோன்னு வச்சுக்குவாங்க, வெளியே இருக்குமோ வைக்க மாட்டாங்க. இவர் கொண்டு தினம் இவங்களை என்ன செய்வார், ஸ்கூலில்
விடுவார், விட்டுட்டு தான் வேலைக்கு போவார். அப்போ போயிருக்கும் போது அந்த சக வேலை பார்க்கிற ஆசிரியர்கள் இவரை பார்த்து கேட்பாங்க, என்ன சார் நல்லா இருக்கீங்களா, கூடாது டீச்சரை விட்டுட்டு போகிறீங்களோ அப்படிம்பார். இந்த அம்மாவுக்கு அவ்வளோதான், காது கேட்காதா, என்ன வந்துருச்சு சொல்லுங்க, சந்தேகம். அதென்ன தினம் அவர்கிட்ட கேட்குறாங்க, தினம் அவர்கிட்ட தான் பேசுகிறாங்க, ஏன்ட்ட பேச மாட்டாங்களா? பையனை கூப்பிட்டாங்க, டேய் அந்த டீச்சர் அப்பாட்ட என்னடா தினம் பேசுகிறார்? ஒன்றும் இல்லைம்மா நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. அதென்ன தினம் கேட்பாங்களா? அதுவும் அந்த டீச்சர் தான் வந்து கேட்குது, அவர்கிட்ட தான் கேட்பாங்களா, மற்றவட கேட்க மாட்டாங்க. எப்பா இந்த சந்தேகத்தினால இவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேற்றுமை என்ன செஞ்சு வந்துச்சு. உடனே இந்த அம்மா வீட்டுக்கு வந்தா சொல்லும், இனிமே உடனே நான் நம்புறது தயாரில்லை, நீ எங்கெங்க எவன்ட்ட பேசுறேன்னு எனக்கு தெரியும், இனிமே உன் சம்பளத்தை நீ வச்சுக்கோ, என் சம்பளத்தை நான் வச்சுக்கிறேன். கொஞ்ச நாள் கழிச்சு நீ அரிசி வாங்கி போட்டால் நான் காய் வாங்கி போடுறேன், நீ உப்பு வாங்கி போட்டால் நான் புளி வாங்கி போடுறேன். இதா குடும்பம்? எனக்கு அன்பானவர்களே, கடைசியில் இந்த சந்தேகம் முத்தி 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 அவர் கடைசியில் வீட்டில் சாப்பிட்றதே வெறுக்க ஆரம்பித்தார். ஏன்னா சோத்தை போட்டு வச்சுக்கிட்டு, என்ன சோத்தை போட்டு உட்காந்துருக்கியா, அவர் நினப்பு வந்துருச்சோ அப்படிங்கிறது. ஹலோ, மனுஷனுடைய வார்த்தை கொல்லுங்க. அதனால தான் யோபு சொல்றார், எந்த மட்டும் என்னை வார்த்தையினால் நொறுக்குவீர்கள். யோபு 19:2 சொல்றாரு, எந்த மட்டும் என்னை வார்த்தையினால் நொறுக்குவீர்கள். எப்பேற்பட்ட நீதிமானும் அஸ்திவாரங்களே நிர்மூலமாகிறது, நீதிமான் என்ன செய்வார்? ஏன்னா நம்ம பாடுறோம்ல, ஏசாயா 57:2 படி என்ன பாடுறோம்? நீதிமான் கடந்து போகிறான், நிலைவில் வைக்க ஒரு பலும் இல்லை, நல்லவன் கடந்து போகிறான், நலம் ஒன்றும் எடுபடவில்லை. இது பொல்லாத காலம், இது பொல்லாத காலம், இது பொல்லாத காலம், இது பொல்லாத காலம். நீதிமான் கடந்து போகிறான், நிலைவில் வைக்க ஒரு பலும் இல்லை, நல்லவன் கடந்து போகிறான், நலம் ஒன்றும் எடுபடவில்லை. இது வேதனை காலம், மகா சோதனை காலம், இது வேதனை காலம், மகா சோதனை காலம். ஞானவான் கடந்து போகிறான், அவன் ஞானம் ஒன்று எடுபடவில்லை. ஞானவான் கடந்து போகிறான், அவன் ஞானம் ஒன்று எடுபடவில்லை. பலவான் கடந்து போகிறான், அவன் பலம் ஒன்று எடுபடவில்லை. இது வேதனை காலம், மகா சோதனை காலம், இது வேதனை காலம், மகா சோதனை காலம். நீதிமான் கடந்து போகிறான், நிலைவில் வைக்க ஒருவரும் இல்லை, நல்லவன் கடந்து போகிறான், நலம் ஒன்றும் எடுபடவில்லை. இது பொல்லாத காலம், இது பொல்லாத காலம், இது பொல்லாத காலம், இது பொல்லாத காலம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. சந்தேகம் மனுஷனுக்குள்ள வந்துட்டா எப்படி இருக்கும் குடும்பம்? எவ்வளவு பெரிய குடும்பத்தையும் கொலைச்சிருது. நல்ல டீச்சர், அநேகருடைய மனக்கண்களை திறக்க வேண்டிய ஆசிரியர், பிள்ளைகளுக்கு போதிக்கணும், அவங்க பாடம் நடத்த வேண்டியவங்க. ஆனா அவங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு? சந்தேகம்.
வந்ததுனால புருஷனுக்கும் மனைவிக்கும் 4 பிள்ளை பெத்த பிறகு, ஆஃப்டர் they are having 4 child, 1 female or 3 male, ஒரு பொம்பளை பிள்ளை 3 பையன் பெத்த பிறகு சந்தேகம், இவங்களுக்குள்ள சந்தேகம். இவர் கடைசியில் வீட்டில் சாப்பிட மாட்டார். ஏன்னா அந்த அம்மா உட்கார வச்சுட்டு அப்போ தான் கேட்கும், என்ன யாரையும் நினச்சிக்கிட்டு இருக்க, அந்த டீச்சரையா, சரி. அப்புறம் எப்படி சாப்பிடுவார், எப்படி சாப்பிடுவார்? இப்போ ஒருவேளை சப்போஸ் யூ ஆர் ஆல்சோ ஹேப்பன் டு பி த வெரி சேம் பொசிஷன், வாட் யூ கேன் டூ? நீங்கள் என்ன செய்வீங்க? நிம்மதியாக சாப்பிட்ருவீங்களா? உட்கார வச்சுக்கிட்டு சோத்தை போட்டு நினப்பு எங்கேயோ இருக்குது சாப்பிடுங்க அப்படின்னா எங்கடி சாப்பிடுறது? எனக்கு கண்பாளை இவர் பழையதில் பார்ப்பார், சாப்பிடாம வெளியே போய் சாப்பிட்டாலும் அங்கே சாப்பிட்டு வந்தியோ அப்படிம்பாங்க. எனக்கா ஒரு நாள் கொஞ்சம் சாப்பிடாம உட்காந்துட்டாருன்னா, சரி இவ தான் சோறு பிரச்சனை இருக்கு, அங்கே வெளியே சாப்பிட்டு வந்தாலும் அங்கே அடிச்சுலாம், அந்த வீட்டை திருட்டு வந்துட்டியோ, அதனால் இங்கே என்ன செய்ய மாட்டேங்குது, இறங்க மாட்டேங்குது. கடைசியில் இப்படியே அவர் கேட்டு 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 நிம்மதி இழந்து நல்லா இருந்தவர் சுகர் பேஷண்ட் ஆயிட்டார். சாப்பிடாம கிடந்து வச்சு கடைசியில் அவர் மரித்தார். எதனால? மனைவியினுடைய சந்தேகத்தினால. அப்போ தான் அவன் அண்ணன் தம்பிக்கெல்லாம் தெரிய வந்துச்சு. சுற்றி இருக்கவங்க சொன்னாங்க, அவர் நல்ல மனுஷங்க, இவர் சந்தேகப்பட்டே அவரை கொன்னுட்டாங்க. அப்புறம் அழுது என்ன பிரயோஜனம்? நல்லா கவனிங்க, சந்தேகங்கிறது மனிதனை அழித்து விடும். வரக்கூடாத சந்தேகம் குடும்பத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வந்துடவே கூடாது. ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ள பார்த்தா வறுமை இருக்கும், நாட்டுக்குள்ள பெருமை பேசிக்கிட்டு தெரியும். ஏன்னா அந்த காலத்தில் ஒரு பாட்டு எழுதுனாங்களே, வீட்டுக்குள்ள வறுமை நாட்டுக்குள்ள பெருமை, சாயங்காலம் சட்டி பான நடனம் ஆடுது. வீட்டுக்குள்ள வறுமை நாட்டுக்குள்ள பெருமை, சாயங்காலம் சட்டி பான நடனம் ஆடுது. காலையிலே கடையை தேடி காலு ஓடுது, காலையிலே கடையை தேடி காலு ஓடுது. காசையெல்லாம் கொடுத்து விட்டு சோத்துக்கு ஏங்குது, காசையெல்லாம் கொடுத்து விட்டு சோத்துக்கு ஏங்குது. வீட்டுக்குள்ள வறுமை நாட்டுக்குள்ள பெருமை, சாயங்கால சட்டி பால நடனம் ஆடுது. ஆதியிலே இருந்த அன்பு பாதி போச்சுங்க, ஆதியிலே இருந்த அன்பு பாதி போச்சுங்க. நாளுக்கு நாள் அன்பு குறைந்து கடைசியாச்சுங்க, நாளுக்கு நாள் அன்பு குறைந்து கடைசியாச்சுங்க. வீட்டுக்குள்ள வறுமை நாட்டுக்குள்ள பெருமை, சாயங்கால சட்டி பான நடனம் ஆடுது. ஆலயத்தில் உள்ள போன அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்து பாடிவிட்டு வருங்க. ஆலயத்தில் உள்ளே போன அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்து பாடிவிட்டு வீட்டுக்கு வாருங்க. வீட்டுக்குள்ளே எல்லா வார்த்தை பேசி மகிடுற, வீட்டுக்குள்ளே எல்லா வார்த்தை பேசி மகிடுற. சமாதான கொலைந்து 2 பேரும் நிற்கிற. வீட்டுக்குள்ள பருமை நாட்டுக்குள்ள பெருமை, சாயங்கால சட்டி பான நடனம் ஆடுது. வீட்டுக்குள்ள பருமை நாட்டுக்குள்ள பெருமை, சாயங்கால சட்டி பான நடனம் ஆடுது. அதெல்லாம் சட்டி பான நடனம் ஆடுது, உள்ள போயிருதுல ஒண்ணு. அப்ப பாத்திரத்தெல்லாம் என்ன செய்யுது, தூக்கி எரியுதுல்ல.
அதே மாதிரி சந்தேகம் வந்துருச்சுன்னா மனைவி தூக்கி டொம் வைக்கும் போதே தெரியும். சாப்பாடுக்கு இந்த சாப்பாடு ஏதோ வந்து கட்டிட்டனே, ஏன்னா சந்தேகம் மனசுக்குள்ள வந்துருச்சுன்னா அது பெரிய ஆவிங்க. சினிமாக்காரன் கூட சொன்னா சந்தேக கோடு அது சந்தோஷ கேடு, இதை மறந்தவன் வீடு துன்பம் வளர்ந்திடும் காடு சொன்னானா இல்லையா? சந்தேகம்ங்கிறது கொடிய நோய்ங்க. இன்னைக்கு புற்றுநோய் கூட மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா சந்தேகத்துக்கு மருந்து இருக்கா? ஒரு சமயத்தில் ஒரு கணவன் மனைவியும் ஜெபிக்க வந்தாங்க. இது நல்லா கவனிக்க, பைபிள் இல்லை, அங்கே இருக்கான்னு கேட்டுறாதீங்க. 2 பேர் ஜெபிக்க வந்தாங்க. வந்தபோது அந்த அம்மா சொன்னாங்க, பிரதர் இவருக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்க என்ன. அவர் சொன்னார், பிரதர் இவளுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்க. நான் சொன்னேன் 2 பேருக்கும் சொல்கிறது தான் வந்திருக்கீங்க, அதனால் பொறுமையாக என்ன செய்யுங்க, உட்காருங்க. என்ன பிரச்சனை ஒவ்வொருத்தராக சொல்லுங்க. ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஏன்னா ஒவ்வொன்றா தான் கேட்க முடியும். ஆகையினால முதல்ல ஒருத்தர் சொல்லுங்க. அந்த அம்மா நான் சொல்கிறேன் நாங்கள் சரி சொல்லுங்க. எந்திரிச்சாங்க. என்ன சிஸ்டர்? பிரதர் நான் ஒரு நாள் இவ்வளோ ஸ்வீட் வாங்க கடைக்கு அனுப்பினேன் பிரதர். சரி, கடைக்கு போனார். எங்கள் 2 பேருக்கும் ஜோடி கார்டு, அதாவது ஃபோனில் எவ்வளவு நேரமும் புருஷன் மனைவி என்ன செய்யலாம், ஃப்ரீயாக பேசிக்கலாம், ஜோடி கார்டு வச்சுருக்கேன் பிரதர். நான் சொன்னேன் ஃபோனை போட்டு வச்சுக்கிட்டே கடைக்கு போனேன். கடைக்கு போகல பிரதர், அங்கே போகிறான், ஒரு குழந்தை அழுகிற சத்தம் தான் கேட்குது. இவர் ஸ்வீட் கடைக்கு போனாரா? இதுதான் சந்தேகம். அதுலேருந்து எங்களுக்குள்ள நிம்மதி போச்சு பிரதர், சந்தோஷம் போச்சு பிரதர். நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன பிரதர்? ஆமாம் பிரதர் போயிருந்தேன், அங்கே கூட்டம் நினச்சி ஒரு அம்மா குழந்தைய தூக்கிட்டு வந்திருந்தாங்க. உடனே அந்த குழந்தை திடீர்னு வீர்னு கத்திடுச்சு. உடனே கேட்குறா, என்ன பிள்ளை அழுகுது, நீ கடையில் இருக்கியா எந்த வீட்டில் இருக்கியா? ஹலோ, அரண்டவன் கண்ணுக்கு அவ்வளோதான். சந்தேகம் வந்துருச்சுன்னா சந்தோஷம் இல்லாமல் போயிடும். இது எப்பேற்பட்ட மனிதனையும் ஆட்டி படைக்கிறது. வேதத்தில் பாருங்க, தோமாவுக்கு சந்தேகம். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டான்னு சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க. ஆனா தோமா சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் அவருடைய விழாவில் கையை போட்டு பார்ப்பேன்னாரு. ஏன்? அவருக்கு சந்தேகம். ஏன்னா அந்த விழாவில் என்ன அடையாளம் இருக்கும்? பழைய கீர்த்தனை பாட்டில் ஒரு பாட்டு உண்டு, ஈட்டியால் சேவகன் எட்டிய கோத்த இறைவன் விழாவதில்லை. ஈட்டியால் சேவகன் எட்டிய கோத்த இறைவன் விழாவதில்லை. அவன் தீட்டிய தீட்சையும் குருதியில் ஜலமோ திரண்டு ஓடுது பார். அவன் தீட்டிய தீட்சையும் குருதியில் ஜலமோ திரண்டு ஓடுது பார். எருசலேமாதே மருகிலீர் அழுதே ஏங்கி புலம்பலையோ. எருசலேமாதே மருகிலீர் அழுதே ஏங்கி புலம்பலையோ. அதி எருசலேமதிவள் இளமணவாளன் எடுத்த கோலமிதோ. ஆதி எருசலேமதிவள் இளமணவாளன் எடுத்த கோலமிதோ. அவர் மரித்துட்டாரா இல்லையான்னு பார்க்கிறதுக்கு யோவான் 19ஆம் அதிகாரத்தில் பாருங்க, ஒரு சேவகன், ஏன்னா வேத வசனம் சொல்லுது அவருடைய எலும்புகள் முறிக்கப்படவில்லை. ஏன்னா அந்த காலத்தில் எப்படின்னா ஒருத்தர் சிலுவையில் தண்டனை கொடுத்துருந்தாங்கன்னா சாகலைன்னா கடைசியில் கையெலும்ப காலெலும்பு என்ன செய்வாங்க, முறிப்பாங்க. புதிய ஏற்பாட்டு உபதேசம் எலும்பு தாங்க, அதை எலும்பை முறிக்கவே கூடாது. ஏன்னா அன்னைக்கு இயேசு மரிச்சிட்டாரான்னு பார்க்க போனா மரிச்சிட்டான். இருந்தாலும் அவருக்கு ஒரு சந்தேகம், விழாவில் ஒரு குத்து, கடைசி சொட்டு ஜலமும் குருதியும் ஜலமும் திரண்டு ஓடுது பாருலாம்.
பக்தன் அதை ரொம்ப அழகா பாடுனான். குருதியும் ஜலமும் ஈட்டியான் சேவகன் எட்டிய குத்த இறைவன் விலாவதிலே அவன் தீட்டிய தீட்சையும் குருதியும் ஜலமும் திரண்டு ஓடுது பார். அந்த விழாவில் தான் கையை போட்டு பார்க்கணும்னு யார் சொன்னா? தோமா சொன்னான். ஆனால் அவன் தான் கொண்டப்பிரஸ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கொச்சின்ல அரசாண்டான். யாரு? ஒரு மன்னன். இந்த கொண்டப்பிரஸ் அரசன் தோமாவை இந்தியாவுக்கு அழைத்து வந்தான், இங்கே கன்னியாகுமரிக்கு அழைத்து வந்தான். அவன் அங்கே ஒரு ஆலயத்தையும் உருவாக்கினான். எனக்கு அன்பானவர்களே, சந்தேகம் என்பது யாரை விட்டு வைக்கல, எல்லாரையும் விட்டு வச்சு. ஏன் உயிர் தெழுந்தான்னு சொன்னது கூட பல செய்திகள் அங்கே வந்துகிட்டு இருந்துச்சு. இயேசு உயிர் தெழுந்தார், அவர் காட்சி கொடுத்தார், அவர் கலிலேயாவுக்கு போகிறார். ஆயினால் இவங்களுக்குள்ள சந்தேகம், உயிர் தெழுந்தாரா இல்லையா? எல்லா மனுஷருக்கும் சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது. உதாரணமாக பாருங்க, மத்தேயு 21:21 வாசிக்க கேட்போம். மத்தேயு 21:21 வாசிக்க கேட்போம். இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்தது நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நம்ம அத்திமரத்தை குறித்து நிறைய படம், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் காற்றை செடி பலன் படாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, தேவனுக்குள் களி கூறுவே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, தேவனுக்குள் களி கூறுவே. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, தேவனுக்குள் களி கூறுவே. வயல்களிலே தானியமின்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, தேவனுக்குள் களி கூறுவே. அத்திமரம் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, தேவனுக்குள் களி கூறுவே. ஆனால்தான் யோவான் 1:50 வாசிக்கிறோம். 49:50 வாசிக்க பார்க்கலாம். நாத்தான் தீர்க்கதரிசியை குறித்து சொல்லப்பட்டது. யோவான் 1:49-50. இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு, அவனை மேல் தீர்க்கதரிசி வரக்கண்டு, அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றார். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். உடனே அதுக்கு என்ன சொன்னாரு? இதிலும் 50ஆம் வசனம், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஆமா, அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இங்க மத்தேயு அதை விட அழகா எழுதுறார். 21:21
என்ன சொல்றாரு? திரும்ப வாசிங்க. மத்தேயு 21:21. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல். நீங்க என்ன செய்யக்கூடாது? சந்தேகப்படாமல். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு அதுதான் சொல்றார். சந்தேகப்படலாமா? ஏன்னா சந்தேகம்ங்கிறது நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் விசுவாசிக்கணும். ஏன்னா சந்தேகப்படுகிறவன் காற்றிலே அலைகிற அலைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இரு மனமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் என்ன செய்யறது இல்லை, நிலையற்றவனாய் இருக்கிறான். சந்தேகம் வந்துருச்சுன்னா இதுவா அதுவா. எனக்கு கண்பார்வை, இந்த சந்தேகம் உண்டாந்துட்டா ஒரு மனுஷனால என்ன செய்ய முடியாது? நிம்மதியாக எதையுமே செய்ய முடியாது. ஒருத்தர் என் கூட டிரைவராக வண்டிக்கு வந்தார் ஒரு ட்ரிப்பு. இது நடந்த காரியம். வரும்போது அவருடைய மனைவி ஒரு 10 தரம் ஃபோன் பண்ணிருச்சு. எங்கே போய்கிட்டு இருக்க, எங்கே போய்கிட்டு இருக்க, எங்கே போய்கிட்டு இருக்க. நான் சொன்னேன், அம்மா அந்த ஃபோனை கொடுங்க பிரதர், நான் பேசுகிறேன்னு. வாங்கி சொன்னேன், அம்மா கொஞ்சம் வண்டி ஓட்ட விடு. ஏன்னா உன் புருஷன் வேலையே என்னது? டிரைவிங். இதில் வண்டி ஓட்டுறவங்கள 10 தரம் ஃபோன் பண்ணினா அவள் வண்டி நீ பேசுகிற பேச்சில் கவனம் விட்டு எங்கேயாவது கொண்டு விட்டு அவரும் போய் நானும் போய் உன் வாழ்க்கையும் போயிடக்கூடாது. உன் சந்தேகம் இருந்தா ஒன்று செய்ய, நாளைக்கு புறப்படும் போது எங்களோட சேர்ந்து வண்டியில் வந்துரு. அதுக்காக திரும்பி 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 என்ன செய்யாத ஃபோன். அதோடு தான் அவர் நிப்பாட்டினார். அதுக்கு அடுத்த நாள் அவர் வந்து கேட்டார். நான் சொன்னேன், பிரதர் இனிமேல் வர வேண்டாம், ஏன்னா பாவம் உங்கள் ஒய்ஃபையும் கூட கூட்டு போய் வேலை பாருங்க. எத்தனை நாளைக்கு முடியும்? சந்தேகம் என்பது மனித வாழ்க்கையை ஜீவனை ஊசலாட வச்சிருங்க. அதனால இயேசு சொன்னார், நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். ஏன்னா சந்தேகத்துக்கு ஒரு பெயர் உண்டு. எண்ணாகமம் 5ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்புங்க. எண்ணாகமம் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி முதல் வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிங்க பிரதர், வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி குஷ்டரோகிகள் யாவரையும் பிரமியம் உள்ளவர்கள் யாவரையும் சவத்தினால் தீட்டுப்பட்டவர்கள் யாவரையும் பாளையத்திலிருந்து விலக்கிவிட இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடு. ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் விலக்கி நான் வாசம் பண்ணுகிற தங்கள் பாளையங்களை அவர்கள் தீட்டுப்படுத்தாதபடிக்கு நீங்கள் அவர்களை பாளையத்திற்கு புறம்பாக்கிவிட கடவீர்கள் என்றார். சரி, கர்த்தர் மோசைக்கு சொன்னபடியே இஸ்ரவேல் புத்திரர் செய்து அவர்களை பாளையத்திற்கு புறம்பாக்கி விட்டார்கள். மேலும் கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு புருஷனானாலும், நல்லா கவனிங்க, ஒரு புருஷனானாலும் ஸ்திரீயானாலும் ஒரு ஸ்திரீயானாலும் கர்த்தருடைய கட்டளையை மீறி மனிதர் செய்யும் பாவங்களில் செய்கிற பாவங்களில் யாதொரு பாவத்தை செய்து குற்றவாளியானால், மனிதர் செய்கிற பாவம் என்னன்னது கணக்கு இருக்கா? கணக்கு இருக்கா? பாவத்துக்கு கணக்கு போட்டால் எங்கே போகிறது? சம்பளம் வாங்க வேண்டி வந்துடும். ரோமர் 6:23 படி பாவத்தின் சம்பளம் மரணம். மறந்துடக்கூடாது. ஒரு புருஷனாவது ஒரு ஸ்திரீயாவது, திரும்ப வாசிக்கப்படுறது அந்த இதுல இருந்து கர்த்தர் சொல்றாரு, மோசேயை கொண்டு சொல்றாரு, இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு புருஷனானாலும் ஸ்திரீயானாலும் கர்த்தருடைய கட்டளையை மீறி மனிதர் செய்யும் பாவங்களில் செய்கிற பாவங்கள் யாதொரு பாவத்தை செய்து குற்றவாளியானால் அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிட கடவர்கள். அல்லேலூயா. நாம நினைப்போம், என் பாவம் எனக்கு போயிருமா சந்தேகப்படாதீங்க. ஏன்னா அவர் சொல்லியிருக்கார், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். சந்தேகப்படக்கூடாது. அது மட்டும் இல்ல, வாசிங்க, அறிக்கை இடக்கிறவன் அப்படிப்பட்டவன் தான் செய்த குற்றத்தின் நிமித்தம் அபராதத்தின் முதலோடு 5இல் ஒரு பங்கை அதிகமாய் கூட்டி தான் குற்றம் செய்தவனுக்கு செலுத்த கடவன். சரி, அதை கேட்டு வாங்குகிறதற்கு இது சட்ட புஸ்தகங்க, பார்த்துக்கங்க. இதுல நீதி இருக்கு. நாம சட்டத்தை லாபுக்கு தேட வேண்டியதில்லை. இங்கே எழுதியிருக்காரு, குற்றம் செய்தவனுக்கு அவதாரம் கொடுக்கணும்.
அது மட்டும் இல்ல, வாசிங்க. அதை கேட்டு வாங்குகிறதற்கு இனத்தான் ஒருவன் இல்லாதிருந்தால் அப்பொழுது அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி ஆட்டுக்கடா செலுத்தப்படும் அதுவும் அல்லாமல் கர்த்தருக்கு அந்த அபராதம் செலுத்தப்பட்டு ஹல்லேலூயா அது ஆசாரியனை சேர வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் ஏறெடுத்து படைக்கும்படி ஆசாரியனிடத்தில் கொண்டு வருகிற எல்லா பரிசுத்தமான படைப்பும் அவனுடையதா இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. ஆண்டவர்கிட்ட நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டா நம்ம சுத்தம் ஆயிருமா? நிச்சயமா. சந்தேகப்படக்கூடாது. ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது உன் மனசு விட்டு உனக்குள்ள இருக்கிற காரியத்தை வைக்கணும். சந்தேகப்படாம முதல்ல விசுவாசிக்க பழகணும். ஏன்னா ஒருத்தர் சந்தேகப்பட்டான். 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து பாருங்க. அக்காலத்திலே அகசியா 3ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அகசியா கிராதியில இருந்து மாடியில இருந்து அந்த கிராதி வழியா என்ன செஞ்சுட்டான்? கீழே விழுந்துட்டான். வாசிங்க. கீழே விழுந்ததுனால அவன் என்ன செஞ்சான்? நோய்வாய்ப்பட்டான். அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று எக்ரோனின் தேவனாகிய, பாருங்க, இங்க சந்தேகம் வந்துருச்சு. இவன் செய்யக்கூடாது சந்தேகம் வருது. கிராதியில போய் எவனா உட்காருவானா? கிராதினா என்னது? அந்த காலத்தில் ஜன்னல் வைக்க வசதி இல்லாதவன் என்ன செய்வான்? கிராதியை வாங்கிட்டு வந்து, இன்னைக்கு சில பாத்ரூம்களுக்கெல்லாம் வைப்பீங்கல்ல கிராதி, அப்படி என்ன செய்யும்? ரெடிமேடாக இருக்கும், அப்படி வச்சு பூசிடுறது. இந்த கிராதியில் போய் என்ன செய்யக்கூடாது? உட்காரலாமா? உட்காந்தான், கொழுப்படுத்து உட்காந்தான், கீழே விழுந்தான். கீழே விழுந்துட்டு இவனுக்கு ஒரு சந்தேகம் வருது. இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனோ என்று தேவனாகிய பாகால் செபுவிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்ப்பட போய் இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்றால் நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபுவிடத்தில் விசாரிக்க போகிறீர்கள். இது நிமித்தம் நீ ஏறின படுக்கையை விட்டு இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை. சந்தேகப்பட்டதுனால என்னாச்சு? சாவு தானே தேடிக்கிட்டான். ஏன்னா சங்கீதம் 109:17 வாசிக்கிறோம், சாபத்தை விரும்பினால் அது அவனுக்கு வரும், ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் அது அவனுக்கு தூரமா போயிடும். இவன் சாபத்தை விரும்புறான். என்ன விரும்புறான்? இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா? ஏன்னா இயேசு எல்லா வியாதிகளையும் சுகமாக்கினார். மார்க் 1:32 முதல்ல லூக்கா 4:40 பாருங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல வியாதிகள். வியாதிக்கு என்ன இல்ல, கணக்கே கிடையாது. என்ன வியாதி? கொஞ்ச நாள பாத்தீங்கன்னா திடீர்னு சொன்னாங்க மெட்ராஸ் ஐ அப்படின்னாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொன்னாங்க? ஹாங்காங் ஃப்ளூ வந்துச்சா இல்லையா? இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னாங்க மலேரியா காய்ச்சல் சொன்னாங்களா இல்லையா? அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பன்றி காய்ச்சல், எலி காய்ச்சல், தக்காளி. இன்னும் ஒன்று தான் புலி காய்ச்சல் வரல, ரொம்ப தீவிரமாக இருக்கும் உங்களுக்கு எலி காய்ச்சல். அதுக்கப்புறம் இப்போ கடைசியாக வந்திருக்கு குரங்கம்மை வந்திருக்கா இல்லையா? இன்னைக்கு கொரோனா என்ன செய்யுது? சிங்கப்பூர் மலேசியாவிலலாம் ஆட்டி படைக்குதுங்கிறாங்க. எத்தனை வியாதி வந்தாலும் நம்முடைய ஆண்டவர் யாரு? ஒரு பழைய பாடல் உண்டு, உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம், தீராத வியாதியை வார்த்தையால் தீர்ப்பது லேசான
காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம், லேசான காரியம், லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. தீராத வியாதியை வார்த்தையால தீர்க்கிறவர். ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை கொண்டாந்தான். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை திருப்பி வச்சுக்கோங்க. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கொண்டாந்து, ஐயா அவன் நல்லாவும் பேசலை, காதும் கேட்காது, இப்படிப்பட்டவனும் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு ஒரு வார்த்தை தான் சொன்னார். என்ன சொன்னார்? எப்பத்தா. எப்பத்தா. உடனே என்ன நடந்தான்? எப்பத்தா. அதற்கு திறக்கப்படுவாயாக என்ற அர்த்தமா? உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு, உடனே அவனுடைய செவிகள் திறந்தது, அவனுடைய நாவின் கட்டம் விழுந்து அவன் செவ்வையாய் பேசினான். அதனாலதான் நம்ம பாடுறோம், ஃபாதர் எல்லாத்தையும் வசனத்தின்படி தான் இருக்கார். செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் சீதம். ஆக செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் சீதம். இந்த புவிதலிலே புல் பிறப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதலிலே ஆமென் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க வாழ்க, உல்லாமோ வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க வாழ்க, உல்லாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆக உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானம் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானம் பிரியமும் உண்டாகட்டும். சொல்லுங்க. ஐயா வாழ்க வாழ்க வாழ்க, உல்லாமோ வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உல்லாமம் வாழ்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, சந்தேகம் நீ என்ன செய்யணும்? நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், இங்க மத்தேயு என்ன சொல்றாரு? நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தா நாம இருக்கமா? சொல்லுங்க. நமக்கு சந்தேகப்படாத விசுவாசம் இருக்கா? இப்ப நான் சொல்றேன், மத்தியானம் போங்க சோறு இல்லை அப்படின்னா விசுவாசத்தோட போயிருவீங்களா? சொல்லுங்க. அது எப்படி போவோம்? இன்னைக்கு ஒன்றுமே இல்லை போங்க சொன்னால் போயிருவீங்களா? அதுக்கு தானங்க வந்தோம். சந்தேகப்படாமல் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால், இந்த அத்திமரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல், அத்திமரத்துக்கு என்ன செய்தாரு? காணியம் என்ன செய்யல? தேடி பார்த்தாரு. இனிமே ஒரு காலம் உன்னிடத்துல கனி உண்டாகாதிருக்க கடவுள், கனி உண்டாக கடவுள் சொல்லிட்டு போயிட்டாரு. சாயந்தரம் வந்தா என்ன ஆகி போச்சு? மரம் பட்டு போயிடுச்சு, மாறி போயிடுச்சு.
அதான் சொல்றார், இந்த அத்திமரத்துக்கு செய்ததை விட முதல்ல 21 திரும்ப வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள், இந்த அத்திமரத்தை செய்ததை நீங்கள் செய்வதுமல்லாமல் செய்கிறது மட்டும் இல்லாம இந்த மலையை பார்த்து, ஒரு மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னார். தள்ளுண்டு போ என்று சொல்லி அப்படி ஆகும் என்று. அப்படியே ஆகும். நமக்கு ஒரு ஸ்டோன் வந்துட்டா உடனே புலம்பிடுறோம். வயிற்றுக்குள்ள ஒரு சின்ன 7 கல் இருக்கு அப்படின்ட்டா, ஐயோ கல் வந்துருச்சாம் பிரதர், கல் வந்துருச்சாம் பிரதர். எனக்கு கண்பார்களே, உனக்கு தடையா இருக்கிற கல்லை புரட்டி தள்ளி தான் இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. நாம பாடுறோம்ல, கல்லறை தீர்க்க கபலர் நடுங்க, கல்லறை தீர்க்க கபலர் நடுங்க. கஸ்திகள் அடைந்தாரே, கட்டுகள் அறுத்தாரே, கஸ்திகள் அடைந்தாரே, கட்டுகள் அறுத்தாரே. நோயுற்றே உன்னையே நேயமாய் அழைக்கிறார், நோயுற்றே உன்னையே நேயமாய் அழைக்கிறார், 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 அழைக்கிறார். இதோ நீயவா உந்தன் நேசே, ஆவலாய் அழைக்கிறார். இதோ நீயவா உந்தன் நேசே, ஆவலாய் அழைக்கிறார். இதோ அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த அத்திமரத்துக்கு செய்தது மட்டுமில்லை, இதையும் செய்யலாம். நீ பார்த்து ஒன்ன காய்க்காதுன்னா காய்க்காது. நீ பார்த்து ஜெபம் பண்ணி ஆண்டவரே இதை தாருன்னா தந்துருவாரு. ஆனா நமக்குள்ள விசுவாசம் உள்ளவளா இருக்கமா? இதுதான் கேள்வி. விசுவாசம் எதனால வரும்? ரோமர் 10:17 சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இப்ப தேவனுடைய வசனத்தை எத்தனை வருஷமா கேட்குறீங்க? நீங்க சின்ன பிள்ளையா இருந்து டவுசர் போட தெரியாத காலத்துல இருந்து கேட்டிருக்கோம், விசுவாசம் வந்துருச்சா? ஏன்னா உங்க விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. ஆமா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இத்தனை தெரியுத. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாடியை ரட்சிக்கும். விசுவாசம் என்பது என்ன? எபிரேயர் 11:1 படி காணப்படாத ஒன்றை குறித்த. அப்ப ஏன் நமக்குள்ள விசுவாசம் வந்துருச்சா இல்லையா? வர்ற மாதிரி தெரியுது, அதுதானே? ஏன்னா அந்த காலத்தில் ஒரு பாட்டு வெளியிட்டோம், ஈவில் மைனர்ல. ரொம்ப வல்லமை உண்டு தேவன் நாமத்திற்கு, மகிமை உண்டு இயேசுவின் நாமத்திற்கு. ஆமென் ஆமென் அல்லேலூயா, ஆனந்த கீதம் பாடுவோம். ஆமென் ஆமென் அல்லேலூயா, ஆனந்த கீதம் பாடுவோம். விசுவாசத்தாலே தரணி முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். விசுவாசத்தாலே தரணி முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வல்லமை உண்டு தேவன் நாமத்திற்கு, மகிமை உண்டு இயேசுவின் நாமத்திற்கு. வல்லமை உண்டு தேவன் நாமத்திற்கு, மகிமை உண்டு இயேசுவின் நாமத்திற்கு. என்னென்ன துன்பங்கள் என்னில் வந்த போதும் இயேசுவை ஆராதிப்பேன். என்னென்ன துன்பங்கள் என்னில் வந்த போதும் இயேசுவை ஆராதிப்போம். விசுவாசத்தாலே தரணி முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். விசுவாசத்தாலே தரணி முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வல்லமை உண்டு தேவன் நாமத்திற்கு, மகிமை உண்டு இயேசுவின் நாமத்திற்கு. வல்லமை உண்டு தேவன் நாமத்திற்கு, மகிமை
விசுவாசத்தாலே தரணி முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். விசுவாசத்தாலே தரணி முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். எல்லில் வந்த போதும் இயேசுவை ஆராதிப்போம். என்னென்ன துன்பங்கள் எல்லில் வந்த போதும் இயேசுவை ஆராதிப்போம். விசுவாசத்தாலே தரணி முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். விசுவாசத்தாலே தரணி முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வல்லமை உண்டு தேவன் நாமத்திற்கு, மகிமை உண்டு இயேசுவின் நாமத்திற்கு. வல்லமை உண்டு தேவன் நாமத்திற்கு, மகிமை உண்டு இயேசுவின் நாமத்திற்கு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் செஞ்சார்னா நீ அவருடைய பிள்ளை. அப்ப விசுவாசம் வரணுமா இல்லையா? யோவான் 1:12 வாசிக்கிறோம், விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். யோவான் 1:12. எத்தனை பேர்களோ? அப்ப அந்த அதிகாரம் நமக்கு இல்லாம போயிருமா? அத்தி மரத்துக்கு அவர் செஞ்சாரு, நாம செய்யலாம். ஆனா நமக்குள்ள என்ன கிடையாது. அப்ப என்ன இருக்கு? சந்தேகம். அதான் பிரச்சனை. நமக்குள்ள நம்ம சொன்னா நடந்துருமா? நம்ம ஜெபம் பண்ணா நடந்துருமா? அதனால தான் பிசாசு துரத்த கூட சிலர் போக பயப்படுறான். ஏன்னா அந்த பிசாசு நீயா என்னை துரத்த போற, நீயா என்னை துரத்த போற. நாம சொல்லணும், ஆமையா நான் யார் தெரியுமா? நான் இயேசுவின் பிள்ளை. பாடுறோம்ல, நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, எல்லாடும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, எல்லாடும் சந்தோஷமே. அப்படி இருந்தா நாம என்ன செய்யலாம்? சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்கோ, ஜீவன் உள்ள தேவனுடைய சேனைகள் நாங்க. சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்கோ, ஜீவன் உள்ள தேவனுடைய சேனைகள் நாங்க. சவாலே சமாளி சாத்தானே ஏமாளி, சவாலே சமாளி சாத்தானே ஏமாளி. சவால் 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 சவாலே, நாங்க தானியல் போல சவால் விடுவோம். சவாலே சவால் 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 சவாலே, நாங்க தானியல் போல சவால் விடுவோம். சவாலே சாத்தானுக்கு 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 சவால் விடும் சந்ததி நாங்கோ, ஜீவனுள்ள தேவனது சேனைகள் நாங்கோ, ஜீவனுள்ள தேனையது சேனைகள் நாங்கோ. ஆவி எனக்குள்ளே 7 மடங்கு எரியும் சூழ எனக்கு பயம் இல்லை. ஆவி எனக்குள்ளே 7 மடங்கு எரியும் சூழ எனக்கு பயம் இல்லை. சவால் 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 சவாலே, நாங்க பவுல போல சவால் விடுவோம். சவாலே சவால் 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 சவாலே, நாங்க பவுல போல சவால் விடுவோம். சவாலே சாத்தானுக்கு 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 சவால் விடும் சந்ததி நாங்கோ, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகள் நாங்க. அந்த ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகள் நாங்க. அந்த ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகள் நாங்கோ. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளையா இருந்தா உனக்குள்ள சந்தேகம் வரக்கூடாது. இந்த மலையை பார்த்து பெயர்ந்து நீ சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி
தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அது அப்படியே நடக்கும். ஆனால் நமக்குள்ள அந்த சந்தேகம் போயிருக்கா? ஒரு சமயத்தில் ஒரு அம்மா ஃபோன் பண்ணி அழுதாங்க. என்ன சிஸ்டர்னு. பிரதர் 2 கல் இருக்காம பிரதர். நான் சொன்னேன் இருக்கட்டுமே. அவங்க என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க? ஒரு கல் இருந்தாலும் வயிற்று வலி, 2 கல் இருக்கட்டுமே. வா இருக்கட்டும். அப்ப என்ன பிரதர் செய்த? ஜெபம் பண்ணுவான். ஏன்னா அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போனாலே போகும்னா ஆப்டால் இந்த கல் போகாதா? அல்லேலூயா. நமக்குள்ள அந்த விசுவாசம் வேணுங்க. சந்தேகம் தான் இன்னைக்கு மனுஷனை ஆட்டி படைக்குது, குடும்பத்தை ஆட்டி படைக்குது. யாரையும் விட்டு வைக்கல, எல்லாருக்கும் சந்தேகம் இருந்துச்சு. எனக்கு கண்பாருடைய வேதத்தில் பாருங்க, அவரோட இருந்த சீசர்களுக்கும் சந்தேகம் இருந்துச்சு, பிலாத்துட்டு இருந்த வேலைக்காரனுக்கும் சந்தேகம் இருந்துச்சு. ஏன் யோவானுக்கு கூட சந்தேகம் இருந்துச்சு. 10ஆம் அதிகாரம் யோவான் 10:24 வாசிக்க கேட்போம். யோவான் 10:24 வாசிக்க கேட்போம். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு எதுவரைக்கும் எங்கள் ஆத்மாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர், நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும். யாருக்கு சந்தேகம்? யூதர்களுக்கு சந்தேகம். இன்னைக்கு நீயும் நானும் ஐயா அவருடைய ஜனமாயிட்டோம், நமக்குள்ள சந்தேகம் தீர்ந்திருக்கா? ஏன்னா யோவானுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்படுது. நீ யாருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறியோ அவர் தலையின் மேலே வந்து புறாவை போல என்ன செய்யணும்? இறங்குவதை நீ காட்ட. அவரே கிறிஸ்து. அவன் எப்படா யாருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தா தலையவே பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன் எப்படா புறா இறங்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இறங்கி என்ன சொன்னார்? வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டு, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். அப்பதான் அவனுக்கு கிடைச்சு. ஏன்னா அவன் கேட்டான், நீர் தானா இன்னொரு வர காத்திருக்கணுமா? எனக்கு அன்பான யோவானுக்கும் சந்தேகம் இருந்துச்சு, ஆசாரியனான சகரியாவுக்கும் சந்தேகம் இருந்துச்சு. லூக்கா 1:18 பார்க்கிறோம். அவனுக்கு என்ன சந்தேகம்? ஒரு தேவதூதன் வந்து சொன்னான், எப்பா நீ கிழவனாயிட்ட அப்படின்னு பயப்படாத, உனக்கு ஒரு குழந்தை கொடுக்க போறாரு. நான் தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து உனக்கு புறப்பட்டு வந்து இந்த செய்தியை சொல்றேன். ஏன்னா நீ பிறக்க போற பிள்ளைக்கு பேரு கூட சொல்லியாச்சு. அவனுக்கு யோவான் என்ன செய்யணும்? பேரிடணும். அவன் என்ன செய்வான்? 13ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். சரி. அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். திராட்சரசமும் மதுபானமும் குடியான். தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, அப்பொழுது சகரியா இவ்வளவு கேட்ட பிறகு, சகரியா யாரு? ஆசாரியன். முறைமையின்படி சீட்டு பெற்று தன் முதிர் வயது காலத்தில் ஊழியத்துக்கு வந்தவன் உள்ள வந்தான். ஏன்னா அவனுக்கு வயசு ரொம்ப கூடுன வயசு, குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை. அவனுடைய ஏக்கமே அதுதான். ஏன்னா ஆசாரிய பணி இவனோட முடிஞ்சிட போகுது, இவன் பிள்ளைகளுக்கு வரப்போதில்லை, இவனுக்கு எல்லாம் முடிவான மாதிரி. ஆனால் கர்த்தர் புத்திரா இல்லைப்பா, உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, அவன் பெரியவனாக இருப்பான், அவனை ஜனமே தேடி வரும், இவ்வளவு சொன்னார். அவன் என்ன நடப்பான், எதுக்காக அனுப்பப்பட்டான், அவனுடைய வேலை என்ன, எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ஆனால் இவனுக்குள்ள என்ன எனக்கு தெரியுமா? இப்போ வாசிங்க. அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? அப்பா சொல்றது எங்க இருந்து செய்தி வருது? நீதிமொழிகள் 25:25 படி, நீதிமொழிகள் 25:25 என்ன சொல்லுது? தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி, தூர
தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். இப்ப தூர தேசத்திலிருந்து வருது. எங்க? வான மண்டலத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு ஒரு தூதனை அனுப்பி வைக்கிறார். ஏன்னா அதனால தானே வாசிக்கிறோம், பாடுறோம். என்ன பாடுறோம்? எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராக கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை, எனக்கு தாசை, எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராக கண்களை ஏறெடுப்பே. வானத்தையும் இந்த பூமியையும், வானத்தையும் இந்த பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராக கண்களை ஏறெடுப்பே. உன்னை காக்கிறவே புறங்க. காலை தள்ளாடப்பட்ட உன்னை காக்கிறவே புறங்க. பகலிலே மேகம் இரவிலே நிலவு, பகலிலே மேகம் இரவிலே நிலவு தன்னை ஆதரிப்பார். எனக்கு தாசை, எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராக கண்களை ஏறெடுப்பே. பக்கமாக கர்த்தர் நிழலாகிறார். உள்வல பக்கமாக கர்த்தர் நிழலாகிறார். பகலிலே மேகம் இரவிலே நிலவு, பகலிலே மேகம் இரவிலே நிலவு தன்னை ஆதரிப்பார். எனக்கு தாசை, எனக்கு தாசை, எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராக கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராக கண்களை ஏறெடுப்பே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இவன் கடைசி வரைக்கும் காத்திருந்தவன். இவனுக்கு ஒரு செய்தி வருது. நீதிமொழிகள் 13:12 வாசிக்க கேட்போம். நெடுங்காலமாய், நெடுங்காலமாய் காத்திருக்குதல், இருதயத்தை இளைக்க பண்ணும், இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அங்க இருந்து ஜீவ விருட்சம் போல ஒரு பிள்ளை பறக்கும் சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு? இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனா இருக்கிறேனே, என் மனைவி கிழவியா இருக்காளே. உடனே பார்த்தார். அப்படியா, உனக்கு சந்தேகம் வந்துருச்சா? சரி, இந்த சந்தேகத்துக்கு ஒரு ஆக்குலர் ப்ரூஃப் வேணும், அவ்வளோதானே. பிள்ளை பிறந்து பேர் வைக்கிற வரைக்கும் வாய் என்ன செய்யும்? பேசாமல் இருக்கும். ஊமையாக்கிட்டு போயிட்டார். எனக்கு கற்பானவர்களே, சந்தேகப்படக்கூடாதுங்க. சந்தேகங்கிறது எல்லா மனுஷனுக்குள்ளே இருந்துச்சு. ஆதாம் ஏவாளுக்குள்ளேருந்து ஆரம்பிச்சிச்சு. ஆண்டவர் சொன்னால் இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவே. அப்போ பிசாசு வந்து பக்கத்தில் சொல்லிச்சு, இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள். அப்போ தான் வந்துருச்சு. சாப்பிட்டா அப்போ என்ன நடக்கும்? அவர் சொன்னார் சாகவே சாவாய், புசிக்கும். இதை நீ என்ன செய்ய, புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய்ங்கிறார். இங்கே என்ன செய்ய மாட்டார்? சாக மாட்டேன். அப்போ சாக மாட்டோம், அது தின்னு பார்ப்போம், அவ்வளோதான். சந்தேகம் வச்சு தின்னா தேவர் பயந்து ஓடனா. ஏதேனும் விட்டு தள்ளப்புறம் தான் தெரிஞ்சு, ஐயையோ தப்பு பண்ணிட்டோமே, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சந்தேகப்பட்டுட்டோமே. எனக்கு அன்பாருளே, வேதத்தில் பாருங்க எவ்வளவு பெரிய மனுஷனை ஆட்டி படைக்குது. நியாயாதிபதிகளில் ஒருவன் கிதியோன்.
ஒரு பெரிய பராக்கிரமசாலி, ஆனா பயந்தோழி. ஒரு பக்கம் கர்த்தருடைய ஆவியான வர்ற வரைக்கும் அவன் எப்படி ஆளு? பயந்து கிடந்தான். நியாயாதிபதிகள் 6:11 வாசிக்கிறோம். கோதுமையை போரடிக்கன்னா கூட எங்க வச்சு தான் போரடிப்பான்? ஆலைக்கு பின்புறத்தில். ஏன்னா எப்படா வந்து மீதியானேர் அள்ளிட்டு போவாங்க பயத்தில் ஓடியாதான் உடனே அள்ளி உள்ள வச்சுக்கலாம் அப்படின்னு பக்கத்திலே வச்சு தான் போரடிப்பான். இவனுக்கு தான் கர்த்தருடைய தூதனார் தரிசனமாகி சொன்னாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னா. இவன் சொன்னா, கர்த்தர் எங்களோட தான் நாங்க ஏயா இப்படி இருக்கோம்? இன்னைக்கு நமக்குள்ளே அதான் சந்தேகம். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், நாம் அவரோட இருக்கிறோமா? நாம பாடத்தான் செய்யறோம். என்ன பாடுறோம்? உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஒவ்வொரு நாளும் பிரசன்னம் தேடி வர வேண்டுமே, ஓடி வர வேண்டுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. பேய்கள் ஓட்டி நோய்கள் நீக்கி, பேய்கள் ஓட்டி நோய்கள் நீக்கி பிரசங்கம் பண்ணணுமே. உலக ஆசை உள்ளவையெல்லாம் குப்பையாய் மாறணுமே. பேய்கள் ஓட்டி நோய்கள் நீக்கி பிரசங்கம் பண்ணணுமே. உலக ஆசை உள்ளதெல்லாம் குப்பையாய் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. இப்படிதான் நமக்கு ஆசை இருக்கு. ஆனா ஆசை இருக்கு தாசந்தாராக, அதிர்ஷ்டம் இருக்கு மாடு மேய்க்க. ஏன்னா அதுக்கு நம்ம ஆயத்தப்படணும்ல. பைபிளை உட்காந்து எத்தனை படிக்கிறோம்? ஆடியோ பைபிள், ஆடியோ பைபிள் கேட்குறீங்களே. எத்தனை பேர் 66 புத்தகத்தையும் ஒரு தடவை படிச்சிருக்கீங்க? சொல்லுங்க. எனக்கு அன்பானவர்களே, சந்தேகம். வள்ளுவன்ட்ட கூட ஒரு கதை சொல்லுவாங்க. வாசுகி வள்ளுவனும் குடும்பம் நடத்துகிறாங்க. திடீர்னு ஒரு நாள் என்ன செஞ்சிட்டாரு, தண்ணி இறச்சிக்கிட்டு தாங்க கிணத்துல. புருஷங்காரன் கூப்பிட்டார் வாசிக்கின்னு. உடனே அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, புருஷன் ஓட்டவன கோத்து டக்குன்னு அப்படி விட்டு வந்தாங்க. திருப்பி போனால் வாடி எப்படி நினைச்சான், அதே இடத்த நினைச்சு கதை சொல்லுவாங்க. சாதாரண புருஷ பக்திக்கு எவ்வளோன்னா கடவுள் பக்திக்கு சந்தேகப்படலாமா? ஆனால் சந்தேகம் நமக்குள்ள வந்துடுதே. சகரியாவை மட்டுமா ஆச்சு, கிதியோனை ஆட்டி படைச்சிச்சு. கிதியோனு சொன்னார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட தான் இருக்கார். உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு போ, உன்னோடு இருக்கிறவர் நான் அல்லவா. மோசைக்கு மட்டுமல்ல கிதியோனுக்கும் சொன்னார். ஆனா இவன் என்ன சொன்னா தெரியுமா, நான் தோல் பதனிடுற ஆளு, எங்க இந்த இடமெல்லாம் நனையட்டும், தோல் மட்டும் காஞ்சிருக்கணும். அதே போல இந்த தோல் மட்டும் நனையணும், இந்த இடமெல்லாம் என்ன செஞ்சிடும், அடையாளத்துக்கு. சந்தேகம் ஆண்டவர் அத்தனை தந்தார். அதுக்கு பிறகு அவனுக்கு சந்தேகம். அப்பதான் சொன்னார், நீ எந்திரிச்சு போப்பா, பயமா இருந்தா பூராவை கூட்டிட்டு போ. பூராங்கிறது அவருடைய வேலைக்காரன். அங்க போய் பார்த்தா ஒரு கூடாரத்தில் ஒரு அப்பம் வந்து மோதிச்சு. அது கீழே விழுந்தவன் பேசுறான், இது யாருடைய அப்பம்? கிதியோனுடைய. ஆமா. ஆனா எப்படி பாடுறோம், பாட்டு பாடுறதுல நம்ம பெரிய ஆட்கள். கிதியோன்களே புறப்படுங்கள், எதிரிகளை துரத்திடுங்கள். கிதியோன்களே புறப்படுங்கள், எதிரிகளை
புறத்திடுங்கள், எக்காலம் ஊதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம், கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம், மக கல்வாரி கொடியேற்றுவோம், எக்காலம் ஊதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம், கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம். தேவராக்களே புறப்படுங்கள், உபவாசித்து ஜெபித்திடுங்கள். ஆக தேவராக்களே புறப்படுங்கள், உபவாசித்து ஜெபித்திடுங்கள், எக்காலம் ஊதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம், கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம், நாம கல்வாரி கொடியேற்றுவோம். ஹல்லேலூயா. இந்த கிதியோனுக்கு கர்த்தர் உறுதிப்படுத்தினார், மீதியானியரை ஒரு மனுஷனை துரத்துற போல துரத்துவேன். சந்தேகப்பட்ட அவனுக்கு என்ன ஆயுதம் இருந்துச்சு? பானை, தீவட்டி, எக்காலம். பானையை டொம்முன்னு போட்டால் அங்கே குண்டு வெடிக்குது. எங்க? மீதியானுடைய பாளையத்தில். தீவட்டியை தூக்கி பிடிச்சா, யாய் வெடி வெடிச்சு துப்பாக்கி வெடிச்சா வருதுடா, அவன் ஓடுறான். சந்தேகப்படாதீங்க. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் பாருங்க. தீர்க்கதரிசி சொன்னா கூட சந்தேகப்படுவோம். அக்காலத்தில் எலிசாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் வாசலிலே 2 ராஜாக்கள் 7:1 ஒரு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கு விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறந்தாலும் இப்படி நடக்குமா என்றான். கூடுமோ என்றார். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய். நீ இப்ப சந்தேகப்பட்ட உன் கண்ணால காண்ப, ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய். இன்னைக்கு அதனாலதான் நம்ம கண்ணா கேட்கிறோம், அனுபவிக்க முடியல. ஏன்னா அவன் சூழ்நிலையை பார்த்து இது எப்படிப்பா நடக்குங்கிறான். நான் சொன்ன, உனக்கு சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்கிற தேவன். ஏன் தெரியுமா? நான் என்கிட்ட இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுவேன், என்னைக்கு சொல்லுவேன், நான் தரித்திரத்திலையும் தரித்திரம் நான் வாழ்ந்தவன். உங்களுக்கு தெரியும், மதுரையில் நான் செய்யாத தொழில் இல்லை. இங்கே இருக்கிற அத்தனை பேரையும் வச்சுக்கிட்டு தான் சொல்கிறேன். நான் பேனா விற்றுருப்பேன், சீப்பு விற்றுருப்பேன், போது வச்சு அந்த பாருங்க, நான் சொல்ல வேண்டியதில்லை. எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லையும் போய் ராத்திரி தங்கியிருந்து ஒவ்வொரு குழப்பாக பார்த்துருப்பேன். ஆனால் வேதாகமத்தை படிச்சுட்டு வந்த பிறதான் காரணம், கர்த்தரை அழைக்காமல் வரக்கூடாது. அவர் கூப்பிட்டா தான் வரணும், அப்போ தான் அவர் பயன்படுத்த முடியும். நான் 85 86 வேதாகம கல்லூரி முடிச்சுட்டு வந்தேன். 92 வரைக்கும் பரதேசியாக தான் ரோட்டில் தெரிஞ்சேன். ஆனால் கர்த்தர் இன்றைக்கும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. எனக்கு கண்வால அப்படி இருந்த எனக்கு இந்த திருநெல்வேலியில் ஒரு ஆலயத்தை கட்டுறதுக்கு என்ன பலன் இருந்துச்சு? மேல என்ன இருந்துச்சு? விசுவாசம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற அதான். என்னைக்கு கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள வருதோ அன்னைக்கு நம்ம பெரிய காரியங்களை செய்ய முடியும். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். சூழ்நிலையை பார்க்க கூடாது. சூழ்நிலை பார்க்க இவருக்கு என்னன்னா யுத்தம் நடக்குது. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். வேறதான் என்ன செய்யறான், ஒரு ராஜா சமாரியா வந்து முத்திரிகை போட்டான். முத்திரிகை போட்டதுனால அங்க எல்லா விலைவாசியும் ஏறிடுச்சு யுத்தம் நடக்கிறதுனால. ஒரு தலை அங்க எழுதியிருக்கார், உதாரணமா ஒரு காற்படி பயிறு எவ்வளவா?
2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல 20 சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும். எதுக்கு கழுதை தலை வாங்கினான்னு எனக்கு தெரியல. அது முக்கியம் இல்ல. கழுதை தலை எதுக்கு பிரயோஜனப்படும் இது வரைக்கும் ஒருத்தருக்கும் தெரியாது. ஏன்னா அதனால தான் நம்ம கழுதை பா அப்படிங்கிறோம். ஏன்னா அந்த கழுதை தான் யாருக்கு பயன்பட்டுச்சு? அதுதான். எனக்கு கண்பானவர்களே, ஒரு கழுதையினுடைய தலை எவ்வளவு? 80 வெள்ளிக்காசு. புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும். மட்டும் அது மட்டும் இல்ல, பஞ்சத்தினால ஒருத்தி பிள்ளைய கொடுத்துட்டு பேசுறா. 27ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ஒருத்தி சொல்றா, ராஜா அலங்கத்துல நடந்து வாரான். ராஜா பின்னையும் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அலங்கத்தின் மேல ராஜா நடந்து வாரா. அப்போ ஒரு பெண் கூப்பிடுறா. அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள். சரி, அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். மறுநாளில் நான் இவளை நோக்கி, நான் உன் மகனை தின்ன அவனை தா என்றேன். அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள் என்று. இதை கேட்டவுடனே ராஜா வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டான். அவ்வளவு கொடிய பஞ்சத்துல ஒரு வார்த்தை வருது. அவன் கேட்கிறான், பின்னையும் கேட்கிறான், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ரட்சியும். அவன் கேட்டான், ஆலயத்தில் இருந்தா களஞ்சியத்தில் இருந்தா கர்த்தர் தான் ஒன்று ரட்சிக்கணும். கர்த்தர்ட்ட ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தை? நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மாவு 1 சேக்கலுக்கு 2 மரக்கால் வார்கோதுமை மாவு 1 சேக்கலுக்கு விற்கப்படும். உடனே பார்த்தா, இந்த சூழ்நிலையில எப்படிடா கழுதத்துல 80 வெள்ளிக்காசு 1 ரூபாய்க்கு எப்படி விற்கும்? அதனால் நீ சந்தேகப்படுறீல, உன் கண்ணால பார்ப்ப, ஆனா அனுபவிக்க முடியாது. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதே நடந்தது. கூட்டம் பஞ்சத்தில் இருந்து இவ்வளவு வித்தவொடனே கூட்டமாக வந்து வாங்கி சந்தேகப்பட்டவன காலால் மிதிச்சே கொண்டு விட்டாங்க, நெருக்கி. பின்னாடி போய் வீட்டில் வாசிச்சு பாருங்க. சந்தேகம் என்பது கொடிய நோய் ஐயா. புருஷன் மனைவிக்குள்ள சந்தேகம், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள சந்தேகம், மனிதனுக்குள்ள தேவனுக்குள்ளேயே வரும்போது கூட சந்தேகம். இங்கே வரும்போது கூட எத்தனை பேர் சந்தேகத்தோடு வந்தீங்களோ? இன்னைக்கு என்ன கொடுப்பாரோ? என்ன கொடுப்பாரு? கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பாரு. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? பழைய பாடல் உண்டு மைனர்ல, தேலிலும் இனிமையே இயேசுவில் நாமமே, தெளித்தேனிலும் மதுரமே, தெளித்தேனிலும் மதுரமே, இதற்கிணையில்லை உலகிலே, தேலிலும் இனிமையே இயேசுவில் நாமமே, தேலிலும் இனிமையே இயேசுவில் நாமமே, தெளித்தேனிலும் மதுரமே, தெளித்தேனிலும் மதுரமே, இதற்கிணையில்லை உலகிலே, தேனிலும் இனிமையே இயேசுவில் நாமமே. நிமிரச் செய்தி குருடனை பார்க்க செய்தி, கூலனை நிமிரச் செய்தி, ஐயா குருடனை பார்க்க செய்தி, கேளாத செவியும் கேட்க செய்தி, கேளாத
நாமம், இயேசுவின் நாமம் தேனிலும் இனிமையே. இயேசுவின் நாமமே தெளித்தேனிலும் மதுரமே, தெளித்தேனிலும் மதுரமே. அதற்கிணையில்லை உலகிலே. தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. சந்தேகப்பட்ட எத்தனையோ காரியங்கள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் கேட்குற ஒரே கேள்வி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் ஏன் சந்தேகம் எழும்புகிறது? இன்னைக்கு எந்தெந்த குடும்பத்தில் சந்தேகத்தினால கருத்து வேற்றுமை இருக்கோ, தயவு செய்து கணவனும் மனைவியும் கையை பிடிச்சிக்கிட்டு சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் சந்தேகத்தை இன்னைக்கோட விட்டுறோம், எங்களுக்குள்ள அந்த ஒருமனப்பாட்டின் ஆவியை தாங்கன்னு சொல்லி தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, பெற்றோர் பிள்ளைகளே, எங்க போனாலும் பெண் பிள்ளை மேல சந்தேகப்பட்டதுனால மனமுடைந்திருக்கிற என் அன்பு சகோதரி, மனமுடைந்திருக்கிற என் அன்பு சகோதரா, சந்தேகம் என்பது புற்றுநோயை விட கொடியதையா. சந்தேகப்படாம விசுவாசித்து பாருங்க. சந்தேகப்படாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகத்தை தீர்த்து கொள்ளுங்க. நியாயமான சந்தேகப்படக்கூடாதுன்னு சொல்ல, ஆனால் நியாயம் இல்லாததுக்காக சந்தேகப்பட்டு உங்களை ஒருத்தர் எவனோ ஒருத்தர் ஒன்று சொன்னாங்கிறதுக்காக உங்க குடும்பத்தில் கணவனுக்கு மனைவிக்கு இடையில் இருக்கிற சந்தேகத்தை வளர்க்க விடாதீங்க. ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு அறிக்கையிடுவீங்களா? தொலைக்காட்சியில் பார்க்கிற நீங்க தயவு செய்து இந்த ஊழியத்திற்காக ஒரு வார்த்தை ஜெபிக்கணும். மதுரையில் ஆலயம், திருநெல்வேலியில் ஆலயம், ரெண்டு பார்வையில்லாத மக்களுக்கு ஒரு நாள் கூட அவங்கள சாப்பிடாம அனுப்பக்கூடாதுன்னு ஆசைப்படுவேன். அவங்கள வேனில் வச்சு தான் வாரம் கூட்டிட்டு வர 4000 அந்த வேனுக்கு மட்டுமே. எல்லாரும் சாப்பாடு கொடுத்து அனுப்பணும். கர்த்தர் உங்களை ஏவினால் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் உதவலாம். ஒரு பார்வையற்றோர் பிள்ளைகளுக்கு கல்விக்கு உதவலாம். ஒரு கண்ணுதிராங்களுக்கு கண்ணாக உதவுற ஊன்றுகோலுக்கு உதவலாம். ஏன் ஒரு பார்வையற்றோர் மரித்தா சொந்தக்காரன் வரமாட்டேன்றானே ஒரு ஃபியூனரல் காரியத்துக்கு உதவலாம். பார்வையற்றவங்க தங்கி இருக்காங்களே நெருக்கத்தில் அவர்களுக்கென்று இன்னொரு அறை கட்டுவதற்கு உதவலாம். கண்ணும் இல்லாமல் காலும் இல்லாமல் நடக்க முடியாமல் இருக்காங்களே இவர்களுக்காக சில வீழ்ச்சர்களுக்கு, இன்னும் சொல்ல போனால் அவங்க நடக்கிறதுக்கு வாக்கர்களுக்கு உதவலாம். வயது முதிர்ந்தோருக்கு வாக்கர் தேவை உண்டு. கர்த்தர் உங்களை ஏவினார், நீங்களும் கட்டாயமல்ல விசனமாயல்ல உதவலாம். ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? அநேகர் கேட்குறீங்க, ஹவு கேன் ஐ கான்டாக்ட் யூ? வில் யூ ப்ளீஸ் கிவ் மீ த அட்ரஸ்ங்கிறீங்க. இட்ஸ் நாட் டிஃபிகல்ட் ஒன். ஈஸிலி யூ கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை இன் த டிஸ்பிளே. டிஸ்பிளேயில் நீங்கள் அடையாளம் கண்டுக்கலாம். ஈஸிலி யூ கேன் ஏபிள் டு ரெகக்னைஸ் த 2 cell numbers ஆர் ஆல்ரெடி பிளைடு இன் தி டிஸ்பிளே. 2 நம்பர் இங்கே வந்துக்கிட்டே இருக்கும், ஸ்க்ரோலிங்கில் வரும். 2லையும் ஜிபே, ஃபோன்பே எல்லாம் உண்டு. ஒருவேளை ஐயா நான் பெரிய ஒரு காரியமாக செஞ்சால் எனக்கு பில்லு வைக்கணும், அதுக்கு வழி உண்டான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உண்டு. 8438852500. இதில் நீங்கள் உங்கள் ஜிபேயில் அடித்து பார்த்தீங்கன்னா கூகுளில் பர்த்திமேயு பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னே இருக்கும். நீங்கள் இந்த ட்ரஸ்ட் வழியாகவும் உதவலாம். அதற்கு 12A மற்ற காரியங்கள் உண்டு, நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் சரி, காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். ஏன் பிரதர் மற்ற நேரம் சொன்னால் எடுக்க மாட்டீங்களா அப்படிம்பீங்க. சும்மாவாவது நான் 24 மணி நேரம் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃபோனை எடுக்காமல் இருந்தா ஆண்டவரை ஏமாத்துறது, நான் உங்களை ஏமாத்தலை. ஆகையினால 10லேருந்து 5க்குள்ளே அடிச்சிங்கன்னா தாராளமாக ஆராதனையிலையோ மீட்டிங்லேயோ ட்ராவல்லையோ நீங்கள் கேட்பீங்க, என்ன பிரதர் ட்ராவலில் இருந்தால் எடுத்தானே, அதான் எப்படா எடுப்போன்னு ஃபோனை பிடிக்கிட்டு போகிறதுக்கு 2 பேர் உட்காந்துருக்கானே. அதனால் அதை கொடுத்து நான் சொல்ல முடியாது. மற்ற சமயத்தில் கட்டாயம் எடுத்து ஜெபிப்பேன். இப்போவும் உங்களுக்காக அப்படியே ஜெபிக்கிட்டோமா, எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஒரே ஒரு பாடி ஜெபிக்க போகிறோம்.
எல் ஜெப வேளை வாஞ்சிப்பேன், அப்போதில் தூக்கம் மறப்பேன். பிதாவின் பாதம் பணிவேன், எல்லாம் செய்யாவும் சொல்லுவேன். எல்லோவு வேளை தேற்றினார், எல்லாத்ம பாதம் நீக்கினார். ஒத்தாசை பெற்று தேறினேன், பிசாசை வென்று ஜெயித்தேன். ஒத்தாசை பெற்று தேறினேன், பிசாசை வென்று ஜெயித்தேன். எல் ஜெப வேளை வாஞ்சிப்பேன், மத்தாழ்மையோடு பிரார்த்திப்பேன். மன்றாட்டை கேட்போர் வருவார், பேராசீர்வாதம் தருவார். வாங்கில் மீன் விஸ்வாசமாய் இப்பாதம் தேடு ஊக்கமாய், எல்லோர்க்கெல்லோவை சொல்லுவேன். இவ்வேளையில் நான் வாஞ்சிப்பேன், எல்லோர்க்கெல்லோவை சொல்லுவேன். இவ்வேளையில் நான் வாஞ்சிப்பேன். எல் ஜெப வேளை வாஞ்சிப்பேன், ஆனந்த களி படைவேன். பிஸ்காவின் மேலே ஏறுவேன், விண்மோட்ட வீட்டை நோக்குவேன். இத்தேகத்தை விட்டேகுவேன், வாழ்வை பேருவேன். பேரில் வீட்டில் வசிப்பேன், ஆடாத கிரீடம் சூடுவேன். பேரில் வீட்டில் வசிப்பேன், ஆடாத கிரீடம் சூடுவேன். இரக்கமுள்ள ஆண்டவரே, எந்தெந்த குடும்பத்தில் சந்தேகம் ஆட்டி படைக்கிறதோ, எந்தெந்த குடும்பத்தில் நிம்மதியை கொலைத்திருக்கிறதோ, எந்தெந்த குடும்பத்தை சின்னாபின்னப்படுத்தி இருக்கிறானோ பிசாசு, அந்த சந்தேகத்தின் ஆவியை கர்த்தர் முற்றிலும் நீக்குவீராக. கணவன் மனைவிக்குள்ளே சந்தேகம் இல்லாத ஆவியை கொடும். மாமியார் மருமகளுக்குள்ளே சந்தேகம், தகப்பன் பிள்ளைகளுக்குள்ளே சந்தேகம், தாய் மகளுக்குள்ளே சந்தேகம், தேவனுடைய வார்த்தையிலே சந்தேகம். ஐயா, எத்தனையோ பேர் இன்றைக்கு சந்தேகத்தினாலே தன்னையே அழித்து கொண்டவர்களும் உண்டு சுவாமி. அப்படிப்பட்ட மக்களும் ரட்சிக்கப்பட சந்தேகம் என்கிற அந்த தீ, அவர்களை சுட்டரிக்கிற அந்த தீயை சத்துரு கொண்டு வந்து அங்கே எரிந்திருக்கிறான். என் தேவ ஆவியானவர் அதை எடுத்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும் ஐயா. யார் யார் எந்தெந்த சூழ்நிலையிலே இந்த வார்த்தையை கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த நாளிலே பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்கள், புதிதாக கல்விக்கு தன் அடியெடுத்து வைக்கிற பிள்ளைகளை குறித்த பாரத்தோடு இருக்கிற மக்கள், பொருளாதாரத்தை எதிர்பார்த்திருக்கிற மக்கள், ஒரு நல்ல வேலை எதிர்பார்த்திருக்கிற மக்கள், நெடுநாள் படுக்கையிலிருந்து ஒரு விடுதலை எதிர்பார்த்திருக்கிற மக்கள் ஒவ்வொருவருக்கும் சந்தேகத்தின் ஆவியை நீக்கி சந்தோஷத்தின் ஆவியை கொடும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும்.
Really, I am wholeheartedly asking the precious blood of the name of Jesus Christ. Amen. 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 சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.